வியூவர்ஸ், டுடே ஃப்ரைடே இன் மை ரொட்டீன் ஒர்க். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன என்னுடைய வேலைகள் அப்படின்றத நான் வீடியோவாக போடுறேன். எப்பவுமே நம்ம வீடு வந்து க்ளீனாக ஒன்றுனா நம்ம துவைக்க வேண்டிய துணிகளையும் துவைச்ச துணிகளையும் மடித்து வைக்கணும். துவைச்ச துணிகளை மடித்து வச்சிடணும். அடுத்தது துவைக்க வேண்டியதை நம்ம எடுத்துடணும். வீட்டுக்குள்ளே துணிகளும் பாத்திரமும் தான் நம்ம வீடை வந்து சுத்தமே இல்லாத மாதிரி காட்டும். அதனால் நம்ம வீடு க்ளீன் ஆகணுன்னா முதல்ல துவைக்க வேண்டிய துணிகளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி மிஷினில் காலையுமே துணியை போட்டுடலான்னு பார்க்குறேன். காலையுமே துணிகளை துவைச்சிட்டு நான் வந்து ஃப்ரைடே கோலெல்லாம் போட்டாச்சு. முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோவில் நான் சாமி வச்சு அதுக்கு ஒரு கோலம் போட்டேன். காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து வீடையும் பெருக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நான் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்திருக்கேன். மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் துணியெல்லாம் துவைச்ச துணி மடித்தது, துவைக்க வேண்டிய துணியை துவைக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டேன். எல்லா ரூமும் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதனால் எங்கள் ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நான் கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை நான் வீடியோவை போடுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம காலையுமே பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சும் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட்ணுன்னா சாமியோட வேலைகளை கவனிக்கலாம். நாங்கள் வந்து அரிசி வந்து மூட்டையாக எடுத்துருக்குறோம். இந்த அரிசி மூட்டையை அப்படியே வச்சா அது வந்து ஈரப்பதமாகிடும். அதனால் அரிசி வந்து கெட்டு போயிடும். நம்ம எப்பயுமே அரிசி வாங்கினோன்னா உடனே நம்ம அரிசிக்குரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டா அரிசி வந்து சேஃப்டியாக இருக்கும். அது கூட அப்படியே போடக்கூடாது, நல்லா காய வச்சு நம்ம கொட்டணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் இதில் கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா வெயிலில் கொஞ்சம் காய வைக்கணும். அப்படி வெயிலில் காய வைக்க முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல கூட இந்த அரிசியை சும்மா ஒரு நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு மறுநாள் காலமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதனால் முதல்ல அரிசி எடுத்து இந்த ட்ரம்மில் கொட்டி வச்சுக்கிறேன். நம்ம வந்து எப்பயுமே அரிசி வைக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிடணும். ஏன்னா அரிசி வந்து அன்னலக்ஷ்மி அன்னபூரணி சொல்லுவாங்க. அதனால் நம்ம அரிசி வைக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம அரிசி வைக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நம்ம அரிசியில் வந்து இந்த மாதிரி அந்த ஆழாக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஆழாக்கை வந்து சும்மா அப்படி அரிசியில் அப்படி போட்டக்கூடாது. அந்த ஆழாக்கில் இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லாக வச்சு தான் இப்படி வைக்கணும். அப்படியே ஆழாக்கை வந்து இந்த மாதிரி அரிசியை நிரப்பி தான் அந்த அரிசி ட்ரம்முக்குள்ளே வைக்கணும். கோணி பையில் எதில் வச்சாலும் ஆழாக்கில் அரிசி வச்சு தான் வைக்கணும். அப்படியே போட்டுறக்கூடாது. நான் அதனால் இது மாதிரி அரிசியை கொட்டிட்டு ஆழாக்கில் அரிசி வச்சு தான் வைக்கணும். அந்த மாதிரி ஆழாக்கு வந்து கவுத்தும் போடக்கூடாது. அரிசிக்குள்ளே தான் ஆழாக்கு இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. ஆழாக்கு அரிசியோடு தான் இருக்கணும். அது மாதிரி அம்மி உரலும் சேர்ந்து தான் இருக்கணும். அம்மி உரல் குழவி எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும். வீட்டுக்கு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரிசியெல்லாம் முதல்ல எடுத்து கொட்டிக்கிறேன். இந்த கோணிப்பை கூட எதுக்காவது உதவும், நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு இந்த மளிகை ஜாமான்லாம் அதில் கொட்டணுன்றதுக்காக நான் வந்து இடியாப்பம் வாங்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இடியாப்பம் தான். இடியாப்பமும் தேங்காய் பாலில் தேங்காய் பூ தான் போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுப்போம். இதோட மதியம் லஞ்சு செய்தால் போதும். இதை நான் வந்து இப்போ அரிசியை நிரப்பிட்டேன். இப்போ நம்ம ஆழாக்கில் அரிசி எப்படி நிரப்பி வச்சு தான் நம்ம எப்பவுமே வைக்கணும். இந்த ஆழாக்கு வந்து அப்படியே கவுந்து கிடக்கக்கூடாது, அப்படியே கிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். எப்போல்லாம் அரிசி காலியாகுது அப்போல்லாம் இந்த ட்ரம்மை நம்ம வாஷ் பண்ணி கழுவி வச்சுட்டா ரொம்ப நல்லது. இப்போ அதை அப்படியே நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நான் அரிசியை கொட்டி வச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்க. இனிமேல் மளிகை ஜாமானை கொட்டி வைக்கணும். அதான் இப்போ முக்கியமான வேலை. இப்போ நான் வந்து மளிகை ஜாமான் கொட்டுறதுக்காக நேற்றே நான் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டேன்.
இது வந்து மிளகாத்தூள் போட்டது. நேற்று காலி ஆயிடுச்சு, அதனால் கழுவி வச்சுட்டேன். இனிமேல் இதில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எப்பவுமே நான் மிளகாத்தூளை அரைக்கலாம்னு பார்ப்பேன், ஆனால் அரைக்க டைம் கிடைக்கல. அதனால் நான் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் வாங்கி இதில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் தேவைக்கு சமையல் பண்ணும்போது மசாலா வீட்டிலேயே அரைச்சிருக்கேன். தனியா, மிளகா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நான் வீட்டிலே மசாலா தயார் பண்ணிப்பேன். இது ஜஸ்ட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு மசாலா அரைக்காத பட்சத்தில் இந்த மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் நான் வீட்டிலே டெய்லி வந்து தேவைக்கு மசாலா, மீன் குழம்புக்குலாம் வீட்டிலே மசாலா தயார் பண்ணிப்பேன். சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்காக வாங்கி வச்சேன். சால்ட்டெல்லாம் கொட்டியாச்சு. நேற்று இந்த சால்ட்டு டப்பாவும் நல்லா கழுவி வச்சிட்டேன். அதனால் இந்த சால்ட் இதையும் கழுவி வச்சுட்டேன். இதுக்கு வந்து சால்ட் எப்பவுமே மீந்ததுன்னா தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அடுத்தது இந்த எண்ணெய்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பெரிய 5 லிட்டர் கேன் ஊற்றி வச்சிடும். இந்த எண்ணெயில் நம்ம ஒரு பெரிய கேனில் ஊற்றி வச்சிடணும். இப்போ இந்த கேனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றணும். ரொம்ப அழுக்காக இருக்குது, இந்த கேன் வாஷ் பண்ணிட்டு தான் ஊற்றணும். இது வந்து வீட்டிலே அரைச்ச தேங்காய் எண்ணெய். எப்படின்னா தேங்காவை நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வெளியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கலாம். அதனால் அந்த எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து தனியாக ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பேன். ஏன்னா இது பெருசு நிறையா இருக்குது, அதனால் ஒரு தனி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இது எப்பவுமே நம்ம குழம்பு வச்சு தான் ஊற்றணும், அப்படியே ஊற்றக்கூடாது. ஒன்று நான் கழுவ போட்டேன். காலியான பிறகு மறுபடியும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாட்டில் எப்பவுமே எண்ணெயெல்லாம் மொத்தமாக ஊற்றணும். தேவைக்கு எப்பவுமே சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். நான் அந்த பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் போதும், ஒரு மாதத்துக்கு கூட போதும் எனக்கு. இந்த எண்ணெய்கள் எல்லாம் ஒரே இடமா வைக்கணும். இப்போ வந்து நான் எல்லா மளிகை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து கண்டெய்னரில் அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். இனிமேல் பாத்திரம் கழுவிட்டு கிச்சனை பெருக்க வேண்டிய வேலை தான். இப்போ நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எல்லா பாக்ஸ்லேயும் கரெக்டாக கொட்டி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ எண்ணெயை மட்டும் கொட்டணும். எண்ணெய் பாட்டில் எப்படி கழுவணுன்றதை ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாத்திரம் மட்டும் கழுவிட்டோன்னா எங்களுடைய கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் காஃபி போடுறேன். எனக்கு தேவையான அளவுக்கு காஃபி போட்டுக்கிட்டு நான் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். லெமன் ரைஸ் பண்ணுறது எப்படின்றதை பார்ப்போம். முடிச்சாச்சு. நான் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் சாப்பிட்டுப்போம். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் பண்ண போகிறேன்.
ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான். அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன்னா நம்ம இப்போ சாமி வேலைகளை கவனிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாமி பாத்திரம்லாம் தொலைக்கணும், நிறைய வேலை இருக்கிறதுனால நான் சிம்பிளாக இன்றைக்கி வேலையை முடிக்க போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிப்போம். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் தான் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ண போகிறேன். அதனால் 4 இது காஞ்ச மிளகா, நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். சுவையான லெமன் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இல்லை ஜூஸே வரல இந்த லெமனில், கொஞ்சமாக தான் ஜூஸ் வருது. ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாமா? கடாய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் எடுத்துக்குவோம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகும் கடலைப்பருப்பும் ஈவனாக பொரியட்டும். கடுகு பொடியும் கடலைப்பருப்பு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாமா? சால்ட்டு போட்டுக்கலாமா? பச்சை மிளகாய் போட்டுக்கலாமா? கருவேப்பிலை போட்டுக்கலாமா? சால்ட்டு போட்டுக்கலாமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஊற்றலாமா? விதையெல்லாம் எடுத்து போட்டுடலாமா? டம்ளரை கழுவி வச்சிடலாமா? இப்போ கிளறி வச்சிடலாமா? இப்போ இந்த ஒயிட் ரைஸ் ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிட்டு இதோட மிக்ஸ் பண்ணலாமா? கலர் எடுத்துக்கலாமா? சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எண்ணெய் கேனு, எண்ணெய் ஊற்றின பாட்டிலு அதெல்லாம் வாஷ் பண்ணணும். நம்ம சைடு பை சைடு இந்த மாதிரி வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கிடணும், சமையலும் பண்ணணும், வீடும் நீட்டாக இருக்கணும், வீட்டில் இருக்க பொருட்களும் சுத்தமாக இருக்கணும்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஒரு பொருளையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி க்ளீன் பண்ணும்போது நம்மளுடைய வீடு எப்பவுமே நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்ப்போமா? ஓகே, கொஞ்சமாக புளிப்பு குறையுது, அதனால் நம்ம இந்த மாதிரி லெமன் புழிஞ்சிக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்க காரணத்தினால நான் இந்த சமையல் வந்து சிம்பிளாக முடிச்சிடுறேன் இன்றைக்கி. ஓகே, உங்களுக்கு இந்த ரொட்டீன் ஒர்க் பிடிச்சிருந்தா
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.